சுற்றுப்பயணம் மேற்கொள்ள மிகவும் ஆபத்தான நகரங்கள் பட்டியலில் தென்கிழக்காசியாவில் 5வதாகவும் உலகளவில் 29வதாகவும் கோலாலம்பூரை பட்டியலிட்டிருக்கும் ஃபார்ப்ஸ் அட்வைசரின் அறிக்கையை அரசாங்கம் ஆராயும் என உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அவ்வறிக்கை எதை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்தாலும் நாட்டின் அமைதியையும் சுபிட்சத்தையும் பேணும் கடப்பாட்டை பாதுகாப்பு படை, குறிப்பாக அரச மலேசிய போலீஸ் படை தொடர்ந்து உறுதி செய்து வரும் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 2024 உலக அமைதி குறியீட்டின் அளவுகோல் பற்றி எனக்கு தெரியும். இந்த ஃபார்ப்ஸ் அட்வைசர் பயன்படுத்திய அளவுகோல் பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. அதற்காக அதன் அறிக்கையை நிராகரிக்கிறேன் என்றும் அர்த்தமில்லை என அமைச்சர் விளக்கினார். உலகின் மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியலில் கடந்த மாதம் தான் மலேசியா 9 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்திருந்தது. இந்நிலையில் 1 மாத இடைவெளியில் இந்த ஃபார்ப்ஸ் அட்வைசர் பட்டியலில் கோலாலம்பூர் ஆபத்தான நகரங்களில் ஒன்றாக பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பட்டியலில் தென்கிழக்காசியாவிலேயே மிகவும் ஆபத்தான நகராக மியான்மர் தலைநகர் யங்கூன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளவில் யங்கூன் 3வது இடத்திலும், பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா 5வது இடத்திலும், இந்தோனேசியாவின் ஜகர்த்தா 11வது இடத்திலும், தாய்லாந்தின் பேங்காக் 30வது இடத்திலும் உள்ளன.